Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கெபாசிட்டன்ஸ் ஆஃப் parallel plate capacitor. ஸோ ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர்னா என்ன, கெபாசிட்டன்ஸ்னா என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடான டெரிவேஷன் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், கெபாசிட்டர் என்ன? நீங்க கெபாசிட்டர் ரியல் லைஃப்ல பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்துருக்கீங்க. டெய்லி அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேன்ல இருக்கும். ஃபேன்ல ஒயிட் கலரா சின்ன சிலிண்டர் ஷேப்ல ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கெபாசிட்டர். நம்ம ஜென்ரலா எப்படி கூறோம்னா அது கண்டென்சர்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த கெபாசிட்டர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சார்ஜையோ இல்ல எனர்ஜியோ உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ பைக்ல வந்து நீங்க செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கும் போது எதோட கனெக்ட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா பேட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கும். பேட்டரி என்ன பண்ணுது, உள்ள சம் சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அந்த செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கும் போது அந்த பேட்டரி தான் அந்த சார்ஜ் வந்து கொடுத்து பைக்கை ஸ்டார்ட் பண்ண வைக்குதா. அதே மாதிரி தான் ஒரு ஃபேனோ ஒரு டிவைஸோ பாத்தீங்கன்னா இனிஷியலா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து சம் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் கெபாசிட்டர் பண்ணுது. ஸோ அதில் ரெண்டு டெர்மில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஆனோட், இன்னொன்று கேத்தோட். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேருக்கு கெபாசிட்டருக்கும் கெபாசிட்டன்ஸ்க்கும் வித்தியாசமே தெரியாது. அப்போ கெபாசிட்டர்னா என்ன, கெபாசிட்டன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். கெபாசிட்டர்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பனன்ட் இல்லைன்னா டிவைஸ்ன்னு சொல்லலாம். அப்போ கெபாசிட்டன்ஸ்னா கெபாசிட்டருக்கு யூஸ் பண்றோம். ஜெனரலா நம்ம எனர்ஜி ஸ்டோர் பண்றது தானே, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் கெபாசிட்டன்ஸ். அப்ப கெபாசிட்டரோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லைன் போடுவாங்க. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது, ரெண்டு லைனும் ஈக்குவல் ஹைட்ல இருக்கணும். நீங்க இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா அது பேர் பேட்டரின்னு ஆயிடும். இது ராங். ரெண்டுமே ஈக்குவல் ஹைட்ல போடுறதா கெபாசிட்டர். இப்போ இந்த ரெண்டுமே எப்படி சொல்லுவாங்கன்னா ஆனோட் கேத்தோட்னு சொல்லுவாங்க. ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று நெகட்டிவ் டெர்மினல். கெபாசிட்டர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உள்ள கெமிக்கல் எனர்ஜி தான் இருக்கும். அந்த கெமிக்கல் எனர்ஜி நமக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகி வெளியே வருது. இப்போ இதுக்குள்ள எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த சார்ஜ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஆனோட் கேத்தோட வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு பிளேட் மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இது நார்மல் ரெண்டு பிளேட்டு. அந்த ரெண்டு பிளேட்டு கூட நான் பேட்டரியா கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ இந்த பேட்டரி கொடுக்குறது வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் என்ன பண்ணுதா, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. இப்போ இதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இதுலேயும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இந்த வோல்டேஜ் வந்து அதிகமாக அதிகமாக இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து செகண்ட் பிளேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ கண்டினியூஸாக எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டே இருந்தால் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருமா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ இது எப்படி ஆயிரும்னா பாசிட்டிவ்லி சார்ஜு பிளேட்டா மாறிடும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப அதிகமாயிருமா, அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டா மாறிடும். அப்ப இது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். உள்ள நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் புரோட்டான் அதிகமாக சார்ஜ் அதிகமா அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால நடந்துச்சுன்னா வோல்டேஜ் அதிகமாக சார்ஜோட ஸ்டோரேஜும் அதிகமாச்சா. இது எப்படி ஃபார்முலா எழுதலாம்னு பாத்தீங்கன்னா Q is directly proportional to V. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் என்னன்னா ஒன்று அதிகமாச்சுன்னா இன்னொன்று அதிகமாகும். அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லுவோம். பட் இதை நம்ம டைரக்டா ஃபார்முலாக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்றோம்னா இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை ஈக்குவலா சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி சேஞ்ச் பண்ணோம்னா பை யூசிங் கான்ஸ்டன்ட். ஸோ Q is equal to CV. இங்க Cன்னு சொல்றது தான் கெபாசிட்டன்ஸ். அதை தான் நம்ம கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ கெபாசிட்டனோட ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா C is equal to Q by V. இதுதான் கெபாசிட்டரோட ஃபார்முலா. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது கெபாசிட்டன்ஸ் ஆஃப் எ parallel plate capacitor. ஃபர்ஸ்ட் டயகிராம் எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கலாம். ஹெட்டிங் அப்படியே ரிவர்ஸா ரீட் பண்ணுங்க. parallel plate capacitor அப்படின்னு என்ன சார் மீனிங்னா, ஒரு கெபாசிட்டர்ல ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று நெகட்டிவ் டெர்மினல். அதுதான் இங்க எப்படி மீன் பண்ணிருக்காங்கன்னா parallel plateன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டயகிராம்ல ரெண்டு பிளேட் டிரா பண்ணிக்கலாம். ரெண்டு பிளேட்டுமே பாத்தீங்கன்னா ஒரே ஏரியா சைஸ்ல இருக்கணும். ஏ ஏ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் வந்து D நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், செகண்ட் பிளேட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நெகட்டிவ். இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நடக்கும்போது உள்ள கெபாசிட்டன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நம்ம டெரிவேஷன்ல பார்க்க போறோம். ஸோ டெரிவேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சில பேசிக் ஃபார்முலாஸை டயகிராம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி கிரியேட் ஆகுது, வோல்டேஜ் மூலமா தான் இங்க இல்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மூலமா தான் கிரியேட் ஆகுதா. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் இருக்கிற காமன் ஃபார்முலா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ E ஈக்குவல் டு Eனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வோல்டேஜ் பை டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் நமக்கு இங்கே என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் தான் வேணும். அப்போ V ஈக்குவல் டு ED ஃபர்ஸ்ட் ஃபார்முலா முடிஞ்சிச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேரலல் பிளேட் இருக்குங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி காஸ் லான்னு ஒரு டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். அந்த காஸ் லாவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனட் பிளேன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதில் ஒரு சிங்கிள் பிளேட்ல கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா E ஈக்குவல் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இங்கே சிக்மான்னு என்னன்னு சொல்றத நான் அடுத்து சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேட்டுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆனால் நம்மகிட்ட எப்படி இருக்கு, 2 பிளேட் இருக்கா. அப்ப 2 தடவை அதை எழுதிக்கங்க ஆட் பண்ணி. இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும், மேலே சிக்மா 2 2 சிக்மா பை 2 எப்சிலான் நாட். 2 கேன்சல் ஆயிருமா. அப்ப நமக்கு ரிமைனிங் இருக்குது E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். அப்ப 2 பிளேட்டுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா கிடைச்சிருச்சு. அப்போ வோல்டேஜ் முடிஞ்சிச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் முடிஞ்சிச்சு. ஆனால் சிக்மா என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு பிளேட் இருக்கு, இது ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கா, இதுல எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதை தான் வந்து சிக்மான்னு சொல்லுவாங்க. சிக்மா மீன்ஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற நம்பர் ஆஃப் சார்ஜை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் சிக்மா யூஸ் பண்ணுவோம். அப்போ சிக்மா ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா. ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கடைசி ஃபார்முலா என்னன்னா கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டனோட சிம்பிள் என்னது C. அதோட ஃபார்முலா என்னது C ஈக்குவல் டு சார்ஜ் பை வோல்டேஜ். இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சா டெரிவேஷன் முடிஞ்சுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். E ஈக்குவல் சிக்மா பை எப்சிலான் நாட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிக்மாவோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன், Q பை ஏவா, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. E ஈக்குவல் சிக்மா Q by A, கீழே என்ன இருக்கு எப்சிலான் நாட் இருக்கா, அதை போட்டாச்சு. ஸோ 2 சப்ஸ்டியூஷன் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ்க்கு போயிருங்க. வோல்டேஜ் என்னது V ஈக்குவல் டு ED. அந்த Vல வந்து பார்த்தீங்கன்னா இந்த E ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Q by A எப்சிலான் நாட். Q ஓட E ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா D, அதை எழுதிக்கங்க. அப்போ பேசிக்கான 3 ஃபார்முலாவையும் நம்ம கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது கெப்பாசிட்டன்ஸ். C ஈக்குவல் டு Q by V. இப்போ இந்த V ஓட வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. Q டிவைடர் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறத எழுதிக்கங்க. QD டிவைடர் A எப்சிலான் நாட். அப்ப இந்த A எப்சிலான் நாட் மேல போயிருமா, Q A எப்சிலான் நாட். கீழ இருக்கிறது அப்படியே இருக்கும் QD. இந்த Q கேன்சல் பண்ணுங்க. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, கெபாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு A எப்சிலான் நாட் பை D. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு MCQ சொல்றேன். இப்போ இந்த ஈக்குவலை நான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா C இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் A பை D. அப்போ இந்த A வந்து C க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், D வந்து C க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ஒன்று அதிகமாச்சுன்னா இன்னொன்று அதிகமாகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா ஒன்று அதிகமாச்சுன்னா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க உங்களுக்கு புரியும். கெப்பாசிட்டர்னு என்ன சொல்லிட்டேன், எனர்ஜியோ சார்ஜோ உள்ள ஸ்டோர் பண்ற ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ இந்த ஏரியா அதிகமாச்சுன்னா நம்பர் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ அதிகமாக ஸ்டோர் ஆகுமா, அப்போ ஏரியா அதிகமாச்சுன்னா ஸ்டோரேஜும் அதிகமாகுது. இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இது 2 டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சார்ஜ் போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ஸ்டோரேஜும் அந்த டிரான்ஸ்ஃபரும் ரொம்ப டைம் எடுக்குமா. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாகும். இதுதான் MCQ. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டெரிவேஷனுக்கான ஹிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் யாரும் மிஸ்டேக்ஸ் விட மாட்டீங்க. அதெல்லாம் ஹிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். 1 2 3 4 இந்த 4 ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா, ஃபோர்த் ஃபார்முலா முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே.